குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. விருஷவத்மஜாய வித்மகே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 3-4 மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சுட்டு வரும் நம்ம காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன். இந்த வாரம் மற்றொரு அற்புதம் பார்க்கலாமா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அற்புதம் 1965 வாக்கில் நடந்தது. எங்கே? காஞ்சிபுரத்தில் தான் நடந்தது. பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்காப்ப. பெரியவாளை பார்க்கறதுக்காக நம்ம வள்ளல் வாரியார் சுவாமிகளும் வந்திருக்கா. எங்கே? காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா. காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிருக்கா. அப்போ அங்கே மடத்தில் உள்ள கைங்கரியம் செய்வாள் இல்லையா, அவள்லாம் சொல்லியிருக்கா பெரிய வாரியாராட்ட நமஸ்கரிச்சுட்டு, இந்த மாதிரி பெரியவா பூஜையில் இருக்கா, ஒரு 1-2 மணிக்கூர் ஆகும்னு சொல்லியிருக்கா. யார்? அங்கே உள்ள கைங்கரியம் பண்ணுறவன். சரி வரட்டும் அப்படின்னு பக்கத்தில் உள்ள கோயிலை தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கார். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள நுழையிற சமயம் பார்த்து ஏத்தாப்புல இன்னொரு கார் வந்து நின்று இருக்குது. அந்த கார்லேருந்து இறங்கிறது யாருன்னா செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். ரொம்ப பிரசித்தி பெற்றவர். கதாகாலட்சேபத்திலேருந்து மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சரும் வாரியார் சாமிகளும் பார்த்தோம்னா ஏற்கனவே நன்னா பரிச்சயமான ஒருத்தர். ஏன்னா 2 பேருமே இறை தொண்டில் இறைபணிகளை தன்னைத்தானே அர்ப்பணிச்சுண்டவா. 2 பேரும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் 2 தூண்கள்னே சொல்லலாம் நம்ம. அப்போ காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ளே போய் 2 பேரும் நல்லபடியாக தரிசனம்லாம் பண்ணிவிட்டு, இப்போ சிவன் கோயிலெலாம் பார்த்து எந்த ஒரு கோயிலெலாம் போனாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வர வழக்கம் இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் உண்டு. அவள் 2 பேரும் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவி கையில் குச்சியை ஊனிண்டு அங்கேருந்து வந்து இவா 2 பேரையும் பார்த்து நமஸ்கரிச்சுட்டு அனந்தராம தீட்சிதரை பார்த்து எனக்கு ஒரு உத்ராட்ச மாலை வேணுமே அப்படின்னு கேட்டிருக்கார். அனந்தராம தீட்சிதர் சொல்லியிருக்கார், என்கிட்ட இப்போ உத்ராட்சம் எதுவும் மாலையெல்லாம் எதுவும் இல்லையேம்மா, நீங்கள் பெரியவாள்கிட்டேருந்து வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். பெரியவாள்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு அனந்தராம தீட்சிதர் வினவியிருக்கார் திருப்பி. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொல்லுங்கோ, வயசான கிழவி கேட்டான்னு சொல்லுங்கோ, நம்ம கோயிலில் தான் கேட்டான்னு சொல்லுங்கோ, அவர் கண்டிப்பாக தருவார், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இவாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிறிது கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பி நேராக இங்கே இதுக்கு வந்திருக்கா. எதுக்கு? மடத்துக்கு வந்துவிட்டா. மடத்தில் அப்பயும் இந்த மாதிரி இந்த சிப்பந்திகள்கிட்ட பெரியவா பூஜை முடிச்சுட்டாரு. பூஜையெல்லாம் முடித்து வந்துவிட்டா. இன்றைக்கி பக்கத்தில் உள்ள பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி கிராஜுவேஷன் டே, அதாவது பரீட்சை வைக்க போகிறா. பெரியவாதம் பரீட்சை வைக்க போகிறா. அவள் அந்த வேதங்களை கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிசுகள் வழங்கலான் இருக்கார். அது நடந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு.
சரி சற்று நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக 2 பேருக்கும் ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு கைங்கரியக்காராக போயிட்டான். அங்கே பெரியவா அந்த குழந்தைகள் பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் பரீட்சை வச்சு வேத பரீட்சை, வேதங்களை ஒப்புவிக்கிறது, அந்த பிரசங்கம் எப்படி பண்ணுறது எல்லாம் பரீட்சை வச்சு சிறப்பாக தெரினவா எல்லாருக்கும் சால்வை உத்ராட்சியம்லாம் கொடுத்து பரிசுகள் வழங்கின்றிருக்கா. வேத புஸ்தகத்தெல்லாம் கொடுத்து வழங்கின்றிருக்கார். எல்லா குழந்தைகளுக்கும் சந்தோஷம். எல்லா குழந்தைகளும் பாஸ் ஆகிடுது. எல்லா குழந்தைகளுமே வேத சூப்பராக சொல்லி எல்லாம் வேதம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் அணுக்கத் தொண்டர் 2 பேர் வந்து நம்ம வாரியாரையும் அனந்தராம தீட்சத்தையும் கூப்பிட்ருக்க. இந்த மாதிரி பெரியவா ஃப்ரீ ஆகிட்டா நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பெரிய நம்ம மகா பெரியவாளை வந்து வாரியாரும் அனந்தராம தீட்சையும் தரிசிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் அளவலாவே இருந்திருக்கேன். அப்போ அங்கே அணுக்கத் தொண்டர் ஒருத்தர் வந்து இடத்தெல்லாம் குப்பையாக இருக்குது, நிறையா மாலைகள் இதெல்லாம் பூக்கள்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒன்றா ஒரு ஓரமாக சுத்தம் பண்ணுறதுக்காக ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சால்வையும் ஒரு உத்ராட்ச மாலையும் பாக்கி இருந்திருக்கு. உடனே அந்த அணுக்கத் தொண்டரை கூப்பிட்டு அது 2த்தையும் இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேங்காலி இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கார். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை பெரியவா சேங்காலின்னு தான் கூப்பிடுவார். சேங்காலி இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த சால்வையையும் உத்ராட்ச மாலையும் கொடுத்துருக்கார். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஒரே ஆச்சரியம். யார் நம்ம சேங்காலி அனந்தராட்சியருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, நமக்கு வேதங்கள் பரீட்சை வச்சவளுக்கு தான் கொடுத்தா நமக்கு இதை கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ கேட்டிருக்கார் பெரியவா, இது என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு இருக்கார். இவருக்கு ஒன்றும் புரியலை. அனந்தராம தீட்சிதருக்கு ஒன்று பண்ணு, உன்கிட்ட காலையில் வயசான ஒரு கழுவி கேட்டிருப்பா, இதை இது உத்ராட்ச மலையை கேட்டிருப்பா, சால்வையை நீ வச்சுக்கோ, ஏன்னா நீ நிறையா இடத்துக்கு பிரசங்கம் போகிற, நைட்டு 10 மணிக்கும் 11 மணிக்கும் மார்கழி மாத குளிரில் நீ வந்து பிரசங்கம் பண்ண போகிறவன், அதனால் நீ சால்வை வச்சுன்றோ, அந்த உத்ராட்ச மாலையை அந்த குழவிக்கு கொடுத்துரு. இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்னடா நம்மள்கிட்ட உத்ராட்ச மாலை ஒரு கிழவி கேட்டால், அதுவும் காமாட்சி அம்மன் கோயிலில் காலையில் கேட்டதெல்லாம் இவருக்கு நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு. சரி பெரியவா கொடுத்துட்றேன்னு சொல்லி. உனக்கு அவளை தெரியுமா? இல்லை பெரியவா, முதல்ல இன்றைக்கி தான் பார்த்தேன் காலையில் இந்த வயசான அம்மாவை. அப்போ பெரியவா சொல்லியிருக்கா, அந்த அம்மா வேறு யாரும் கிடையாது, இந்த சரீரத்தை, அதான் இந்த தேகத்தை இந்த மண்ணுக்கு காண்பித்தவளே அவள் தான். பேர் குஞ்சுலக்ஷ்மின்னு பேர். என்னுடைய தாயார் என்ன பிரசவிக்கும் போது இருந்த மருத்துவச்சி அந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். இவருக்கு அனந்தராம தீட்சிதர் தூக்கி வாரி போட்டிருக்கு. அதாவது பெரியவாள்கிட்ட நான் சொன்னேன்னு கேளுங்கோ தருவா அப்படின்னு அந்த அம்மா சொன்னது காதில் ஒலிச்சிருக்கு. அப்போ பெரியவாள்கிட்ட இவள் நம்ம அனந்தராம தீட்சிதரோ வாரியாரோ சொல்லலை, இந்த மாதிரி ஒரு வயசான அம்மா எங்கள்கிட்ட உத்ராட்சம் கேட்டதெல்லாம் சொல்லலை. இருந்தாலும் அவள் கேட்டது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தான் வெளிச்சம். அதை வேறு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவர்தான் பரமேஸ்வரன், அவர்தான் காமாட்சி. பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இவா 2 பேருக்குமே அப்படி ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கா பெரியவா. அந்த மாதிரி அற்புதங்கள் இன்றைக்கு வரைக்கும் பெரியவா இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கா. அதாவது பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடும். நீங்கள் தான் பெரியவா தான், பெரியவாளை தவிர வேறு எந்த தெய்வமும் கிடையாது. குலதெய்வத்தை போல பெரியவாளையும் நம்ம ஆற்றுல பூஜை பண்ணிட்டா போதும். நம்மளை பெரியவாள்கிட்ட ஒப்படும். சத்தியம், அதாவது உண்மைதான் பெரியவாளுக்கு பிடிக்கும். அந்த சத்தியம் மட்டும் இருந்தால் போதும். பெரியவா பல அற்புதங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கைவிட்டது கிடையாது. பல அற்புதங்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கார். புரியுறதா?
வேறு ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.